அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான மார்ஷ்மெல்லோ எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலையே சூப்பராக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம டஸ்டிங்க்காக இந்த பவுட்ரு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை கப்பு பவுட்ரு சுகர், நான் வீட்டிலையே பிடிச்ச பவுட்ரு சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நம்ம மார்ஷ்மெல்லோ ரெடி பண்ண பிறகு கட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். நம்ம எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறோமோ அந்த ஒரு ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் சீட் வச்சு நம்ம அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பவுடர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா இடம் படுற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஒட்டாமல் வரும். ரெண்டாவது நம்ம ஜெலட்டினை வார்ம் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வெஜிடேரியன் ஹலால் தான் போட்டிருந்தது, அதனால தான் நான் வாங்கினேன். இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறது வரைக்கும் அதை எடுத்து வச்சிடலாம். இங்கே 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு பாதி அளவு தண்ணி, அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு மார்ஷ்மெல்லோவுக்கு சாஃப்ட் பால், நம்ம 1 கம்பி 2 கம்பின்னு வரும்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அதை நம்ம செக் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் அதை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம விட்டுட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி திரண்டு வரும், பால் மாதிரி திரண்டு வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜி. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜெலட்டினையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் அது நல்லா மெல்ட் ஆகணும். ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் ஆகாது. ஃப்ளேம் சிம்லே தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா கரைஞ்சிரும். அதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ண உடனே நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நமக்கு இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி விழுந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். இப்போ நம்ம ட்ரையில் ஊற்றிடலாம். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஊற்றிட்டு டபுள் கலர் நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இப்போ ரோஸ் எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இதே நம்ம நல்லா பீட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஊற்றிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வேறு ஒன்று ட்ரை பண்ணுறதுக்காக. இது ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில். இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த ஐசிங் சுகரும் கார்ன்ஃப்ளவர் பவுடருக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ட்ரேயில் எப்படி வருதுன்னு தெரியல, டவுட்டு தான் எனக்கு. உங்களுக்கு அதில் அந்த மாவு ஒட்டவும் ஒட்டாது சிலிக்கானில், அதனால் அது எப்படி வரும்னு தெரியல. சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நமக்கு அந்த பட்டர் சீட் ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி அந்த பவுட்ரு எல்லாமே நம்ம போட்டு வச்சுருந்தனால எனக்கு எடுக்க ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஈஸியாகவே எடுத்துட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போதும் இதே மாதிரி அந்த பவுட்ரு ஃபுல்லாக போட்டுட்டு அந்த கத்தி ஓரங்கள் எல்லா இடமும் நம்ம அப்படியே போட்டு கட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். கட் பண்ண ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. கட் பண்ணுறதுக்கே ஆசையாக இருக்குது, அந்தளவுக்கு அழகாக சூப்பராக வந்திருந்து.
பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்தது. நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சுன்னா நம்ம வீடியோ போடணும்னு நினச்சேன். நல்லா வந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் ஃபுல்லாக 4 ஓரங்கள்லேயும் அந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். அப்புறம் ஸ்லீக்கான் மோடில் வந்து ஊற்றுனது எனக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த மாவை அப்படியே லைட்டாக டச் பண்ணி எடுத்தேன். அது வீடியோ பெருசாக இருந்தனால தான் எனக்கு அதில் சேர்க்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.